வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ராண்டி ஓர்டனோட தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, அதாவது ஜான்சினாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டால், WWE வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஜான்சினாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அதே மாதிரி ராண்டி ஓர்டனோட ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து WWE வந்து 14 டைம் சாம்பியன் ஆகிட்டார். அதாவது அவரோட ஒரு கனவு என்ன ஆகுதுன்னா, WWE 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அதாவது நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து கடந்த 2 வருஷமாக வந்து இந்த சாம்பியன்ஷிப்புக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ராண்டி ஓர்டனுக்கு கிடைக்காமே இருந்துச்சு. ஆனாலும் WWE வந்து இந்த பேப்பர், அதாவது பேக்லாஸில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் விஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்தினாங்க. அதாவது ஒன் லாஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒன் லாஸ்ட் டைம், அதாவது இந்த மேட்ச் தான் இவங்களோட கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த விதமான மேட்சும் நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தோட ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஆனாலும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சினாவை வீழ்த்தி ராண்டி ஓர்டன் வந்து எப்படியாவது 15 டைம் சாம்பியன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ராண்டி ஓர்டனோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் மேபி அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் மேபி நடக்கலை. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதை சொன்னால் அப்படின்னா நீங்கள் பாதி பேர் ஏற்றுக்க மாட்டீங்க. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் போனாலும் மேபி அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுடைய WWE வந்து ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் கோடி ரோட்ஸ்கிட்ட இருந்த அந்த சாம்பியனை பிடுங்கி நம்மளுடைய WWE வந்து ஜான்சனாவுக்கிட்ட கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட நம்மளுடைய ஜான்சனாவுக்கிட்ட கொடுத்த WWE வந்து ஒரே பேப்பரில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு டைட்டிலை வந்து பிடுங்கி ராண்டி ஓர்டன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் அது வந்து டோட்டலி வேஸ்ட்டாக தான் போயிடும். ஏன்னா நம்மளுடைய WWE வந்து இந்த 2025 முழுக்கவே நம்மளுடைய ஜான்சனாவோட ஒரு வருஷமாக வந்து WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜான்சனாவோட கடைசி ரன் இது தான். அதனால் இதை வச்சு ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஸ்டோரியை வந்து நம்மளுடைய WWE பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது ஜான்சனாவோட இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் இவங்க மோதுவாங்க, அவங்க மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு அப்படிங்கிறது பெருசாக போகுது. அதாவது நம்முடைய ராண்டி ஓர்டனோட வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மோதுவார், பிராக் லெஸ்னர் மோதுவார், அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டையர் மோதுவார், CM பங்க் மோதுவார், செத் ரோலின்ஸ் மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படிங்கிட்ட லிஸ்ட் அப்படிங்கிறது அது வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கும். ஆனாலும் அதில் நான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஜான்சனா வந்து டைட்டிலை வின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேப்பர் எது அப்படின்னு கேட்டால் பேக்லாஸ் தான். பேக்லாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டாக நம்மளோட ஜான்சனாவுக்கு யார் இருந்தா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் தான் இருந்தார். அப்போ இப்படி ராண்டி ஓர்டன் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து வீழ்த்திட்டார் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து டோட்டலி வேஸ்ட் ஆகிரும். அதாவது ஜான்சனா வந்து சாம்பியன் ஆக்குனதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது டோட்டலி வேஸ்ட்டாக போயிடும்னா, ஜான்சனா சாம்பியன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜான்சனாவோட கடைசி வருஷம் இதுதான். இதில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து அகைன் வந்து சாம்பியன் ஆக்க முக்கிய காரணம்னா, ஜான்சனாவை வச்சு ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஸ்டோரியை வந்து நம்மளுடைய WWE ப்ளே பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஜான்சனாவை வச்சு ஒரு அதிகமான மணி பார்க்கணும். அது இல்லாமல் ஜான்சனா வந்து இவங்க மோதுவாங்க, அவங்க மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஜான்சனாவுக்கு அப்படிங்கிற மாதிரி WWE ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால மேபி இந்த பேக்லாஸில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனை வந்து நம்மளுடைய WWE சாம்பியன் ஆக்காததுக்கு இதுவும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. மேபி இப்போ வந்து நம்மளுடைய சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய R-Truthக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சை கூட நம்மளுடைய WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து நான் அந்தந்த பேப்பருக்கு வந்து அந்தந்த ரிசலர் தான் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நான் பேக்லாஸில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன் ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டால், இந்த போட்டோ டோட்டலி பிளான் அப்படிங்கிறது சுத்தமாக வேஸ்ட் ஆகிரும். அது இல்லாமல் இந்த வருஷம் அப்படிங்கிறது ஜான்சனாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குனாங்களா WWE, அதுவும் சுத்தமாக வேஸ்ட் ஆகிரும். அதனால தான் நம்மளுடைய WWE வந்து ராண்டி ஓர்டன் வந்து 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்காமல் போனதுக்கான முக்கிய காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்போ ராண்டி ஓர்டன் வந்து எப்போ தான் சாம்பியன் ஆவார்? எங்களோட தலைவன் வந்து 15 டைம் எப்போ தான் சாம்பியன் ஆவார்? அதாவது நீ சொல்கிற மாதிரி ஜான்சனா வந்து கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் இருக்கிறாரு. கடைசி வருஷம் இதுதான். இதுக்கப்புறம் ஜான்சனா வந்து WWEக்கு வர மாட்டார், ரெஸ்ல் பண்ண மாட்டார். அதனால் WWE வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட இருந்து அந்த டைட்டிலை பிடிங்கி ஜான்சனாட்ட வந்து WWE கொடுத்துட்டாங்க. அப்போ இவரோட கெரியர் முடிஞ்சது 2025 வந்து ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டார். இதுக்கப்புறம் WWE வந்து ரெஸ்ல் பண்ணல அப்படின்னா அவரோட ஸ்டோரி அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் ராண்டி ஓர்டன் எப்போ தான் 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவார்னு கேட்டால் மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டன் வந்து எப்போ வந்து WWEல வந்து 15 டைம் சாம்பியன் ஆவார் அப்படின்னு கேட்டால் மேபி டிசம்பர் மந்தில் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அதாவது என்னோடய வீடியோவில் நான் அதிகமாக சொல்லியிருப்பேன். அதாவது ஜான்சனாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேப்பரியும் அப்படின்னா அது டிசம்பர் மந்தில் தான் இருக்குது. அதாவது WWE வந்து டிசம்பர் மந்தில் வந்து எந்த ஒரு பேப்பருமே நடத்த மாட்டாங்க. அதாவது WWEயோட இப்போ போகிற ஒரு கரண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், சர்வைவர் சீரிஸ் வந்து நவம்பர் மந்தில் நடக்கும். அந்த நவம்பர் மந்த்துக்கு அப்புறம் வந்து டேரெக்டாக வந்து அடுத்த ஜனவரியில் வந்து ராயல் ரம்பல் தான் நடத்தும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் வந்து எந்த ஒரு பேப்பரையும் நடத்த மாட்டாங்க. ஃபேன்ஸுக்கு வந்து லீவு விடணும், அதாவது ரெஸ்லர்ஸ்க்கு வந்து
லீவ் விடணும் அப்படிங்கிறக்காக ஃபேன்ஸ் ரெஸ்லர்ஸுக்கு லீவ் விட்ருவாங்க. அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, அதாவது 2025 வந்து WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், டிசம்பர் மந்தில் வந்து ஜான்சனாவுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேப்பரையோ நடத்த போகிறாங்க. அதாவது ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையோ வந்து மேபி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நீங்களே சொல்லலாம், அதாவது இப்போ பேக்லாஸில் வந்து ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒன் லாஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்சை வந்து புக் பண்ணியிருக்காங்க. அது இதுதான் இவங்களுக்காக நடக்க போகிற கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்போ டிசம்பர் மந்தில் வந்து இவங்களுக்கான மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ப்ரோ, இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு கேட்டால் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் இவங்க மட்டும் இதில் மோத மாட்டாங்க, ஜான்சனா ராண்டி மட்டும் மோத மாட்டாங்க, இதில் யாராவது ஒருத்தர் வந்து ஆட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மேபி அப்போக்கி வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மேபி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இப்போ க்ரௌன் ஜோலில் வந்து இப்போ பேப்பர் நடக்குதுல்ல, க்ரௌன் ஜோல் பேப்பரில் வந்து அந்த க்ரௌன் ஜோலில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ க்ரௌன் ஜோலில் வந்து பேப்பர் நடக்குது அப்படின்னா மேபி அப்போ வந்து அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ல, அவங்க வந்து மேபி நம்மளுடைய ஜான்சனாவோட சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்கிட்ட அப்போ அதான் சொன்ன டிசம்பர் மந்தில் வந்து ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரும் நடக்கலாம். ராண்டி ஓர்டன் இல்லை ஜான்சனா இல்லை இப்போ இன்னொரு ஆப்பனண்ட் வந்து இருக்காங்கன்னா மேபி இது வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மேபி நடக்கும். டிசம்பர் மந்தில் வந்து ஜான்சனாவுக்கான ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கின அந்த ஒரு பேப்பரில் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். அதில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வீழ்த்தி இல்லாட்டி இன்னொரு ரெஸ்லர் இருக்கார்ல அவரை கூட நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வீழ்த்தி கூட நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. மேபி அப்படி ஒரு வேளை நம்மளுடைய நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் இங்கிட்டு வந்து ஆனால் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து க்ளீனாக பீட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து சாம்பியனாக இருந்திருக்காரு. கடைசியில் தோற்று நம்மளுடைய WWE வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அதுக்காக இன்னொரு ரெஸ்லர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா, ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னு ஆட் பண்ணியிருக்காங்களா, அந்த ரெஸ்லர் கூட நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வீழ்த்திட்டார் அப்படின்னு கேட்டால் இந்த நம்மளுடைய ஜான்சனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவர் சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா க்ளீனாக வந்து எந்த ஒரு ரெஸ்லரும் அவரை பீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெருமையும் நம்மளுடைய ஜான்சனாவுக்கு கிடச்சிரும். அது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லி 2025 வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் உங்களோட ராண்டி ஓர்டன் வந்து எப்போ சாம்பியன் ஆவார் அப்படின்னு கேட்டால் இந்த வருஷத்தோட கடைசி எண்டிங், அதாவது டிசம்பர் மந்தில் தான் ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜான்சனா கிட்ட இருக்க அந்த ஒரு சாம்பியனை வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனா வச்சு நம்மளுடைய WWE வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே, அதாவது டிசம்பர் மந்த் வரைக்கும் நம்மளுடைய WWE வந்து எக்கச்சக்கமான ரெஸ்லரை வந்து ஆப்பரண்ட்டாக வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து கைமாறுமா அப்படின்னு கேட்டால் மேபி கைமாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களோட ராண்டி ஓர்டன் வந்து எப்போ சாம்பியன் ஆவாருங்கன்னா டிசம்பர் மந்தில் உங்களோட ராண்டி ஓர்டன் வந்து 15 டைம் வேர்ல்டு சாம்பியன், அதாவது 50 டைம் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. உங்களோட ராண்டி ஓர்டன் வந்து பேக்லாஸில் வந்து தோற்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மேபி இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது நண்பா. உங்களோட ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன் ஆகவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. உங்களோட ராண்டி ஓர்டன் இந்த வருஷத்தோட டிசம்பர் மந்தில் தான் ராண்டி ஓர்டன் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது நண்பா. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மேபி இது எதனால் வந்து WWE வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கமே உங்களுக்கே தெரியும். அதோட முழு விளக்கம் என்ன அப்படிங்கிறது நானே சொல்லிட்டேன். மேபி இது வந்து கரெக்டான டிசிஷனா இல்லை ராங்கான டிசிஷனா அப்படிங்கிறத நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் நண்பா. ஏன்னா டிசம்பர் மந்தில் உங்களோட ராண்டி ஓர்டன் வந்து கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது நண்பா. இந்த ஒரு வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.